சிஏக்கு வந்து ரிட்டையர்மெண்ட்டே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. இது வந்து லைஃப் லாங் ஜாப் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இது உண்மையா? நிஜமாங்க. சிஏ, சிஎம்ஏ, சிஎஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆடிட்டர் கோர்சஸ் தான். இது 3 கோர்ஸுமே ஒன்று இன்டர் ரிலேட்டட் தான். தமிழ் இருக்கிறத வந்து டைரக்டாக டிரான்ஸ்லேட் வந்து எனக்கு இங்கிலீஷில் வந்து பண்ணி கொடுக்கமெல்லாம் தெரியுமானா தெரியாது. ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்மளே இவ்வளோ கஷ்டப்படும் போது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ரொம்ப சேலஞ்சிங் தான். பட் அவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஒரு பேட்சுக்கு 60 ஸ்டூடெண்ட்ஸ் தான் அட்மிஷனே கொடுக்குறாங்க. அதுக்கு மேலே கிடையாதுங்க. முடிக்கிறதுக்கு 4.5 years ஆயிருங்க. 4.5 years லைக் டாக்டருக்கு ஈக்குவலாக. இப்போ நான் இன்டர் எழுதிட்டேன், நான் அதில் ஒரு சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிட்டேன், நான் திருப்பியும் அந்த 4 பேப்பரை எழுதணுமா? இந்த டவுட் எல்லாருமே கேட்பாங்க. நீங்கள் ஃபீஸ் வந்து நீங்கள் ஒன்ஸ் பே பண்ணிட்டீங்கன்னா அவங்க பாஸ் பண்ணுற வரைக்கும் நாங்கள் எக்ஸ்ட்ரா ஃபீஸ் வாங்குறதே கிடையாது. இது எவ்வளோ பெரிய விஷயம். சிஏ படித்தவங்க ஐஏஎஸ் கேடருக்கு ஈக்குவலாக சேலரி வாங்கலான்ற மாதிரி சொல்கிறாங்க. உண்மையா? அதுக்கு மேலேயே வாங்கலாங்க. இதுக்கான ஆகிற செலவு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கம்மிங்க. நீங்கள் சிஏ கோச்சிங் முடிக்கிறதுக்கு ஃபுல்லாக எக்ஸாம் ஃபீஸ், கோர்ஸ் ஃபீஸ், ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எல்லாமே சேர்த்தியே 4.5 yearsக்கு சேர்த்து எல்லாம் சேர்த்து ஒரு 1.5 lakhs அரௌண்ட் தான் வரும். ஃபைனல் வரைக்குமே எனக்கு ஃபுல் சப்போர்ட். ஒரு அப்பா அம்மா மாதிரி மேம் சார் வந்து ஃபுல் சப்போர்ட்டாக இருந்தாங்க. சாரோட கிளாஸ் எல்லாமே கிராஷ் கோர்ஸ் வைப்பார். அது வந்து எப்போவுமே வந்து எக்ஸாமுக்கு முன்னாடி அட்டன் பண்ணிட்டு போனால் அப்படியே போய் அப்படியே எழுதலாம். எல்லாரும் சொல்லுவாங்க டஃப்னஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு ஓகே டஃப்னஸ் தானே பார்த்துக்கலான்னு வருவோம். ஃபெயிலியர்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு மாதிரி டிப்ரெஸ்டாக ஃபீல் ஆகும். அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாமே எனக்கு போகிற ஹெல்ப் ஆனது நான் வந்து இந்த அகாடமி சூஸ் பண்ண ரீசன் தான் நான் சொல்லுவேன். படிக்கிறது கொஞ்சம் ரசித்து லயிச்சு அது ஒரு மாதிரி ஹாப்பியாக பண்ணால் நல்லாயிருக்கும். லவ் பண்ணி படிக்கணும். டீச்சிங் எப்படி போயிட்டுருக்கு? டீச்சிங் எல்லாமே சூப்பராக பண்ணுறாங்க. எனக்கு வந்து இங்கே ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சிஏ கிளியர் பண்ணுவேனான்ட்டு ஒரு டவுட் இருந்துச்சு. ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் வந்து ஓகே நம்மளால் முடியும்ட்டு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க விஜய் அருணா. நான் இன்னைக்கு எங்க இருக்கேன்னு பாத்தீங்கன்னா பொள்ளாச்சியில தாங்க இருக்கேன். பொள்ளாச்சின்னு சொன்ன உடனே நம்ம ஞாபகத்துக்கு வர்றது ஆழியார் டேம், அமராவதி டேம், திருமூர்த்தி மலை, இந்த மாதிரி டூரிஸ்ட் ஸ்பாட்லாம் நமக்கு ஞாபகம் வரும். ஆனா நாங்க டூரிஸ்ட்ல மட்டும் ஃபர்ஸ்ட் பிளேஸ் கிடையாது, நாங்க படிப்புலையும் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ன்னு சொல்றாங்க ஸ்ரீ ஈஸ்வர் அகாடமி. இங்க சிஏ, சிஎஸ், சிஎம்ஏன்னு கஷ்டமான சப்ஜெக்டை ஈஸியா சொல்லி தந்துட்டு இருக்காங்க. இன்டர்நேஷனல் லெவல்ல ஸ்டூடெண்ட்ஸை ரெடி பண்ணிட்டு இருக்காங்கன்னா பாத்துக்கோங்க. ஈஸ்வர் அகாடமியை பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போறோம். அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க உள்ள போலாம். நான் சொன்னேன் இல்லையா, நம்ம ஈஸ்வர் அகாடமியை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோன்னு. அதை உருவாக்குனவங்க தான் நம்ம கூட இருக்காங்க. திருமதி நித்யா பிரபு மேம், வணக்கம். வணக்கங்க. இந்த மாதிரி ஒரு இடத்துல நீங்கள் வந்து சிஏ அகாடமி வச்சுருக்கீங்க. சிஏ கோர்ஸ் ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்க. இந்த கஷ்டமான விஷயத்தை எப்படி எடுத்து பண்ணுறீங்க? ரொம்ப டஃப்பான கோர்ஸ் தான். அதில் எந்த விதமான சேஞ்சஸுமே இல்லைங்க. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிற மாதிரி தான் இருக்கும். டஃப்பான கோர்ஸ் தான். பட் எப்படி அவங்கள கரெக்டாக மோல்டு பண்ணுறது, என்ன நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நாங்கள் வந்து இப்போ 14 years நாங்கள் ட்ராவல் இருக்கிறதுனால நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து இங்கே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோங்க. ஓகே ஓகே. அதாவது இந்த ஐடியா உங்களுக்கு எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு? ஒரு ஸ்பார்க் வரும்ல, நம்ம தான் ஸ்டார்ட் பண்ணோம், அதுவும் பொள்ளாச்சியில் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பொள்ளாச்சியில் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்ற ஒரு ஐடியா எப்படி வந்தது? ஆக்சுவலாங்க நாங்கள்லாம் படிக்கிற காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா டெல்லி தான் போகணும், சென்னை தான் போகணும். அப்போது நம்மளது ஃபேமிலியில் வந்து அனுப்ப மாட்டாங்க வெளியே, ஈவன் கோயம்புத்தூரே அனுப்ப மாட்டாங்க. ஸோ அப்படியெல்லாம் ஒரு காலகட்டங்கள் இருந்துச்சுங்க. அதே மாதிரி ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி, அது ஒரு இன்ஸ்டியூஷன் போய் ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா உள்ளே ஹாஸ்டல் இருக்காது. அப்போது கேர்ள்ஸோட சேஃப்டி வந்து கண்டிப்பாக பேரண்ட்ஸ் பார்ப்பாங்க. இதெல்லாம் நான் ஒரு டைம் யோசிப்போம், ஐயோ நம்ம இது மாதிரி ஒன்று இருந்துச்சுன்னா நல்லா இருக்குமே, இப்படி இருந்தால் நல்லா இருக்குமேன்னு நாங்கள் படிக்கும்போதுலேருந்து யோசிப்போம். ஸோ அப்போ என்னன்னா ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு பக்கம் கிளாஸ் போகிறோம், ஹாஸ்டல் எங்கேயோ தங்குறோம், சேஃப்டி இல்லை, ஃபுட் ப்ராப்ளம், அதுக்கப்புறம் ட்ராவலிங் இஷ்யூஸ், இவ்வளோ இருக்குது. ஏன் நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுன்னு நான் பிளான் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நாங்கள் 14 years பிஃபோர் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியில் ஸ்டார்ட் பண்ண எல்லாரும் சொன்னாங்க, ஏன் சென்னையில் பண்ணுங்கள், கோயம்புத்தூரில் பண்ணுங்கள், ஏன் பொள்ளாச்சியில் பண்ணுறீங்க, அது மாதிரிலாம் சொன்னாங்க. அப்போ நான் யோசிச்சோங்க, நானும் சாரும் வந்துட்டு பிளான் பண்ணோம். கண்டிப்பாக எப்படி இங்கிருந்து நிறைய பேர் வந்து நாங்கள் டெல்லி, சென்னைன்னு போய் படிக்கிறாங்களோ அதே மாதிரி அந்தளவுக்கு ரிசல்ட் கொடுத்து வெளியே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் சென்னையிலேருந்து டெல்லியிலேருந்து இங்கே வந்து படிக்கிறாங்க நிறைய படிக்கிறாங்க. அது மாதிரி ஒன்று கொண்டு வரணும்னு வந்து நினச்சோங்க. ஃபஸ்ட்டு 2-3 yearsல கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் இருந்து தான் செஞ்சிச்சு. நம்ம ப்ரூவ் பண்ணுறதுக்கான பீரியட் இல்லைங்களா. அப்போ நம்ம ரிசல்ட் கொடுத்தோம், நம்ம நல்ல டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் எடுத்தோம். அதுக்கப்புறம் ஒரு பாசிங் பர்சன்டேஜ் அதிகமாக கொடுக்க ஆட்டோமேட்டிக்காக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஈவன் சென்னையிலேருந்து கூட நாங்கள் என்ன நினச்சோமோ அது எல்லாமே நடக்குது, இங்கே வந்து படிக்கிறாங்க. நீங்கள் இந்த பொள்ளாச்சியில் ஸ்டார்ட் பண்ணி இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. இதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க நீங்களும் சாரும். அந்த சமயத்தில் என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணீங்க? நிறைய
அப்போ என்னன்னா சிஏ பொள்ளாச்சி இல்லைங்களா, ஏன் பொள்ளாச்சியில் சிஏ கோச்சிங் இன்ஸ்டியூஷன் நிறைய பேருக்கு அவேர்னஸே இல்லைங்க. சிஏனா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனா, அதுதான் யாருக்குமே அவேர்னஸே இல்லைங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்றா நான் இனிஷியேட் எடுத்து ஒரு ஸ்கூல்ஸுக்கும் கெஸ்ட் லெக்சர்ஸ் எல்லாம் கொடுத்து ஒரு சிஏன்னு ஒரு கோர்சஸ் இருக்குது, நீங்கள் படிங்க, சிஏ சிஎம்ஏ சிஎஸ் எல்லாம் இருக்குது. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து வைட் ஆப்பர்ச்சுனிட்டி காமர்ஸ் கிராஜுவேட்டுக்கு இருக்குது. இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா ஃபர்ஸ்ட் குரூப் எடுக்கிறவங்க ப்ரொஃபஷன் போகிறாங்க, செகண்ட் குரூப் எடுக்கிறவங்க போகிறாங்க, தேர்ட் குரூப்புங்கும் போது அப்போ அவங்க எல்லாரும் ஒரு என்னன்னா அவ்வளோதான் பிகாம் தான் அப்படின்னு. ஸோ இட் இஸ் ஜஸ்ட் அ கிராஜுவேஷன், பிகாம் இஸ் ஜஸ்ட் அ கிராஜுவேஷன், ப்ரொஃபஷன் இருக்குப்பா, இப்படி கூட படிக்கலாம். நீங்கள் சிஏக்கு காலேஜஸ் ஆல் ஓவர் இந்தியாவில் கிடையாது. எப்படி நீங்கள் ஐஏஎஸ் மாதிரியும் அதே தான் சிஏவும், நீங்கள் அதாவது ப்ரொஃபஷனல் கோச்சிங் இன்ஸ்டியூஷனில் போய் படிக்கலாம். இது மாதிரிலாம் கோர்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூல்ஸ், ஈவன் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் எல்லாமே நிறைய நான் கெஸ்ட் லெக்சர்ஸ் எல்லாம் கொடுத்து அவேர்னஸ் எல்லாம் கொடுத்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்றா படிக்கிறதுக்கு ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப ரூரல் ஏரியா பேஸ்ட் ஏரியா ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஃபஸ்ட்டு நான் அட்மிஷன் எடுத்தோங்க. நிறைய வந்து ஸ்காலர்ஷிப் எல்லாம் கொடுத்து நல்லா அது மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை நம்ம எடுத்து பக்கா ட்ரைனிங் கொடுத்தோம், பக்காவாக ரிசல்ட் எடுத்தோம். நிறைய டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் வந்துச்சு. அதுக்கப்புறம் தாங்க நம்ம இன்ஸ்டியூஷன் பூம் ஆச்சு. இப்போ நீங்கள் சிஏ சிஎஸ் அப்புறம் சிஎம்ஏ இது மாதிரி டிஃப்ரெண்ட் கோர்சஸ் எடுக்கிறதா சொல்கிறாங்க. இந்த எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு கோர்ஸ். இது எப்படி அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சிஏ சிஎம்ஏ சிஎஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆடிட்டர் கோர்சஸ் தான். அதனால் பார்த்தீங்கன்னா சிஏ வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், சிஎம்ஏ வந்து காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட், சிஎஸ் வந்து கம்பெனி செக்ரட்டரி கோர்ஸுங்க. சிஏ முடிச்சிட்டாங்கன்னா டாக்ஸ் ஆடிட் பண்ணலாம், சிஎம்ஏ கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா காஸ்ட் ஆடிட்டிங் பண்ணலாம், சிஎஸ் வந்து செக்ரட்டரி ஆடிட் பண்ணலாம். எந்த ஒரு கன்சர்னாக இருந்தாலும் எந்த ஒரு கம்பெனியாக இருந்துச்சுனாலும் இவங்க எல்லாமே பில்லர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு பெரிய பெரிய கன்சர்னுக்கு வந்து பில்லர்ஸ் யாருன்னா சிஏ சிஎம்ஏ சிஎஸ் எல்லா ஆடிட்டுமே பண்ணுற மாதிரி வருங்க. இது 3 கோர்ஸுமே ஒன்று இன்டர் ரிலேட்டட் தான். சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா லா ஆகட்டும், டேக்ஸில் ஆகட்டும், ஜிஎஸ்டியில் ஆகட்டும், இன்கம் டேக்ஸில் ஆகட்டும், அக்கௌண்ட்ஸ், காஸ்டிங் எல்லாமே ஓவரால் ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் ஸ்டடி பேட்டர்ன், கொஷின்ஸ் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்குங்க. பட் என்னென்னா ஒன்ஸ் அவங்க வந்து ஆர்ட்ஸ் குரூப் எடுத்தாலோ இல்லை சயின்ஸ் குரூப் எடுத்தாலோ எது எடுத்தாலுமே நம்ம கோர்ஸ் வந்து நம்ம பண்ணலாம். ஓகே, இப்போ நான் சிஏ படிக்க போகிறேன்னு வீட்டில் சொன்னோன்னே வீட்டில் ஃபஸ்ட்டு சொல்கிறது வேண்டாம் அதை ஏன் படிக்கிறது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும், பகலாக படிக்கணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதாவது இங்கே வர ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்கள் எந்த மாதிரி அவங்களை கைட் பண்ணுறீங்க, அவங்க பேரண்ட்ஸை எப்படி கைட் பண்ணுறீங்க? கரெக்டுங்க. ஆக்சுவலாக இது மாதிரி சைக்காலஜிக்கலாக நிறைய இஷ்யூஸ் இருக்குங்க. படிக்கவே முடியாது, பாஸ் பண்ணவே முடியாது, ஐயோ இந்த கோர்ஸா நீங்கள் எப்படி பாஸ் பண்ண போகிறீங்க, ரொம்ப டஃப் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக நாங்களும் அது எல்லாமே ஃபேஸ் பண்ணவங்க தான். அப்போ தான் நான் தான் அது மாதிரி ஒரு இனிஷியேட் எடுத்தவங்க. கண்டிப்பாக நம்ம ஏதாவது இதில் சாதிச்சு காமிக்கணும். அதுவும் நாங்கள் டார்கெட் பண்ண பீப்புள் யாருன்னா தமிழ் மீடியம் படிக்கிறவங்க, சயின்ஸ் குரூப் படிக்கிறவங்க, இவங்க எல்லாத்தையுமே பாஸ் பண்ண வைக்கணும் அப்படின்னு நாங்கள் பிளான் பண்ணோம். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து டஃப்பாக இருக்கும் இல்லையா, இதை புரிஞ்சிக்கவே டஃப்பாக இருக்கும். இதில் இருக்க டேர்ம்ஸ் வேறு, அவங்க தமிழில் படித்த டேர்ம்ஸ் வேறு, அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு? கரெக்டுங்க, கரெக்டான கொஷின். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு யூஸ்வலாக என்னையவே கேட்டிங்கனாலும் நான் தமிழ் இருக்கிறத வந்து டைரெக்டாக ட்ரான்ஸ்லேட் வந்து எனக்கு இங்கிலீஷில் வந்து பண்ணி கொடுக்கமெல்லாம் தெரியுமானா தெரியாது. ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்மளே இவ்வளோ கஷ்டப்படும் போது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ரொம்ப சேலஞ்சிங் தான். பட் அவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க. அது எனக்கு என்னென்னா ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லலாம் மேம்னால தான் சார்னால தான் படித்தேன்னு, அதெல்லாம் தாண்டி அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. நான் என்ன சொல்லுவேன்னா தமிழ் மீடியம் புக்ஸ் வச்சுக்கோங்க, இங்கிலீஷ் மீடியம் புக்ஸு கூட வச்சுக்கோங்க, சைமல்டேனியஸாக படிங்க. அவங்களுக்கு 6 months ஆச்சுன்னா உங்களுக்கு 3 months 4 months எக்ஸ்ட்ரா தான் ஆகும். கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிங்க, அது மாதிரி சொல்லுவாங்க. என்னன்னா தமிழ் மீடியம் நம்ம சொல்கிறோங்க, பட் அவங்க வந்து தே ஆர் குட் இன் நம்பர்ஸ்ங்க. நம்மளுக்கு அக்கௌண்ட்ஸ் நிறைய இருக்க, காஸ்டிங் அக்கௌண்ட்ஸ்லாம் நிறைய இருக்கிறதுனால காஸ்டிங் அக்கௌண்ட்ஸ்லாம் சூப்பராக பண்ணுவாங்க. அவங்க எங்கே லேக் ஆவாங்கன்னா தியரி எழுதுறதுல தான் கொஞ்சம் லேக் ஆவாங்க. பை ப்ராக்டிஸ் அதுவும் கொண்டு வந்துடுவாங்க. பட் அதுவும் சும்மா ஜாலியாக இருந்தால் நடக்காதுங்க, ஃபுல் எஃபர்ட் போடணும். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் எல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்காங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் படித்து நிறைய நம்ம அவார்ட் செரமனி கூட வச்சுருக்கோம், அவங்களுக்கெல்லாம் அவார்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். நல்ல கன்சர்னில் இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா மணிகண்டன் ஒரு ஸ்டூடெண்ட் கூட ஜாப்பனீஸ் கம்பெனியில் வந்து அவங்க இப்போ ஹெட்டாக இருக்கிற அப்படிங்க. சூப்பர். ஸோ அது மாதிரி நிறைய இருக்குது, எக்ஸாம்பிள் நிறைய சொல்லிகிட்டே போகலாம். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 12th முடிச்ச உடனே டேரெக்டாக உங்களை தேடி வராங்க, நான் இந்த சிஏ கோர்ஸில் ஜாயின் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இங்கே நீங்கள் கோர்சஸ் வந்து எப்படிலாம் ஹேண்டில் பண்ணுறீங்க? இப்போ நம்ம டிசம்பர் இருந்தே அவங்க ஹாஃப் இயர்லி எக்ஸாம்ஸ்லேருந்தே அட்மிஷன்ஸ் வந்து போடுறக்க ஆரம்பிச்சிருவாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து. அவங்களுக்கு வந்து நாங்கள் எப்போ கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம்னா ஏப்ரலில் அவங்களுக்கு எக்ஸாம் முடியுது, மார்ச்சில் முடியுதுன்னா ஒரு 20 days கேப் கொடுப்போங்க. அதுக்கப்புறம் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். என்ன ரீசன்னா அதே அந்த எப்படி தெரியுங்களா, நீங்கள் ஒன்ஸ் அவங்க அப்படியே விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன் 2 months அப்படியே ஜாலியாக ஓட்டத்திலே இருப்பாங்க. ஆமாங்க, அது சைக்காலஜிக்கலாக அவங்க
அவங்களுக்கு வந்து அப்படியே நாங்கள் அந்த ஸ்கூல் பேஸில் அப்படியே எடுக்கிறோம். அப்போ ஒரு பேட்சுக்கு 60 ஸ்டூடெண்ட்ஸ் தான் அட்மிஷனே கொடுக்குறோங்க. அதுக்கு மேலே கிடையாதுங்க. ஒரு பேட்ச்னா அதில் 60 தான், 60 ஸ்டூடெண்ட்ஸ் தான். அவங்களுக்கு மட்டும் நம்ம எடுத்து அட்மிஷன்ஸ் கொடுத்துட்டு அப்படியே கொண்டு வரோம். சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காலேஜ் போகிறேன்னு இருப்பாங்க, அவங்களுக்கு தனியான கொடுப்போம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா காலேஜ் இல்லை ஃபுல் டைம் சிஏ படிக்கிறேன்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு அதுக்கு தனியான கோச்சிங். காலேஜ் படிக்காமையே ஃபுல் டைம் சிஏ கூட படிக்கலாம், தாராளமாக படிக்கலாம். யூஜிஏ நான் பண்ண வேண்டாம், தேவையில்லைங்க. அது டிபெண்ட்ஸ். ஓகே. இந்த கோர்ஸ் எவ்வளோ இயர்ஸ் மேம்? முடிக்கிறதுக்கு 4.5 years ஆயிருங்க. 4.5 years லைக் டாக்டருக்கு ஈக்குவலாவா? கரெக்ட்டுங்க, டாக்டருக்கு ஈக்குவல் தான். இது ப்ரொஃபஷனல் கோர்ஸுங்க இது. அதனால 4 to 5 years எல்லாம் ஆயிரும். அதுவும் வந்து இங்கே அதான் என்ன பிளான் பண்ணுறேன்னா எம்காம் முடிக்கிற ஸ்டேஜில் சிஏ முடிச்சிடலான்னு வைங்களேன், பிஜி முடிக்கிற ஸ்டேஜில் சிஏ முடிச்சிடலாம். பட் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கணுங்க, சும்மா ஜாலியெல்லாம் படிக்க முடியாது. நான் இங்கே வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்குள்ள சைக்காலஜிக்கலாக அவங்களுக்கு என்ஜாய் பண்ணுற மாதிரியான விஷயத்தில் எப்படி கொண்டு போகணுமோ அப்படி கொண்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு விஷன் டெஸ்ட்டுங்க அது மாதிரிலாம் வச்சுட்டு அடுத்து முடிச்சதுலேயும் ஒரு அவார்ட் செரமனி, அதுக்கப்புறம் ஒரு கல்ச்சரல்ஸு, அதுக்கப்புறம் ஒரு ட்ரிப் பிளான் பண்ணுவோம். அவங்களுக்கு காலேஜ் இல்லைன்னு ஒரு ஃபீல் இருக்கக்கூடாது, ஐயோ நம்ம வந்து ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்கிறோம், டிப்ரெஷன் இருக்கக்கூடாது. இப்போ தானுங்க புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன். இதை வந்து நான் இப்போ இந்த 2 years தான் ரொம்ப பார்க்குறோங்க, முன்னாடி இதெல்லாம் இல்லை. இப்போ அதனால கவுன்சிலிங்கே கொடுத்துட்ருப்பேன். நான் மேக்ஸிமம் கிளாஸஸ் போகிறதுக்கு ஒரு 20% ஆஃப் டைம் நான் எதுனா கவுன்சிலிங் கொடுப்பேன். ஏன்னா பேரண்ட்ஸ்க்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். நான் என்னோட பொண்ணை வந்து கன்னியாகுமரிலேருந்து கொண்டு வந்து விடுறேன், நான் கேரளாலேருந்து கொண்டு வந்து விடுறேன், இங்கே சேஃப்டி பர்பஸ் எப்படி இருக்குது, இல்லை இங்கே ஹாஸ்டல்ஸ் ஏதாவது இருக்கா? ஹாஸ்டல் இருக்குங்க. ஹாஸ்டல் என்னோட எய்மே என்னன்னா உள்ளே ஹாஸ்டல் கொண்டு வரணும். வெளியே வந்து நம்ம ஸ்டே பண்ணி படித்து அங்கே போய் ட்ராவல் பண்ணி கேர்ள்ஸுக்கு சேஃப்டி இந்த இப்போல்லாம் இந்த காலகட்டத்திலேங்க சேஃப்டி ரொம்ப முக்கியம். அதாவது ஓப்பனாக சொல்லணும்னா உள்ள நாங்கள் எல்லா ஃபெசிலிட்டியும் உள்ளே கொடுத்துட்றோம், வெளியே நாங்கள் அனுப்புறதே இல்லைங்க. 45 days ஒன்ஸ் வந்து வீட்டுக்கு பேரண்ட்ஸ் கூப்பிட்டுக்கலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதுக்கப்புறம் என்ன வேணாலும் வார்டன் இருக்காங்க, சூப்பர்வைசர்ஸ் இருக்காங்க, என்ன வேணாலும் அவங்களுக்கு வாங்கி கொடுத்துருவாங்க. உள்ள ஸ்டடி இருக்குது, அதுக்குன்னு தனியாக ஃபேக்கல்ட்டிஸ் இருக்காங்க, எல்லாமே உள்ளேயே இருக்குங்க. அவங்க எங்கேயுமே வெளியே போக வேண்டாம், வெளியே அலோடே கிடையாது. அதே மாதிரி ஜாலியாக அவங்களுக்கு என்னென்ன என்டர்டைன்மெண்ட் பண்ணணுமோ அது உள்ளேயே நம்ம கொடுத்துருவோம். வெளியே வந்து அலோவ் பண்ணுறதே இல்லைங்க, உள்ளேயே ஹாஸ்டலும் இருக்குது. அப்போ பேரண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேட்ட மாதிரி நாங்கள் என்ன பண்ணோம்னா எல்லாமே ஃபர்ஸ்ட் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா ஆன்லைனில் அட்மிஷன் போடாதீங்க. மேக்ஸிமம் போட்டுறாங்க, ஏன்னா இங்கேயே படிச்சுட்டு இருப்பாங்க, அவங்க அவங்களுடைய சிஸ்டர்ஸோ பிரதர்ஸோ ரிலேஷன்ஸோ ஃப்ரெண்ட்ஸோ படிச்சுட்டு இருப்பாங்க, போட்டுறாங்க. பட் நான் என்னோட அட்வைஸ் என்ன, நேரில் வாங்க, பாருங்க, விசாரிச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதாவது 24/7 உங்க ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டே இருப்பாங்களா? நல்ல கொஸ்டின். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அதான் கேட்பாங்க, மேம் 24 hours படிச்சுட்டே இருக்கணுமா, 10 hours படிக்கணுமா, 8 hours படிக்கணுமா? அப்படியெல்லாம் இல்லைங்க. அதாவது டிபெண்ட்ஸுங்க. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நான் 2 விதமான ஸ்டூடெண்ட்ஸ் பார்ப்போம். படிச்சுட்டே இருப்பாங்க, ஸ்கோரிங் கம்மியாக இருக்கும். சில பேர் அட்டென்டிவாக இருப்பாங்க, நல்லா ஸ்கோர் பண்ணிடுவாங்க. இட்ஸ் பியூர்லி டிபெண்ட்ஸுங்க. அவ்வளோ நேரம்லாம் படிக்க வேண்டியதில்லை. நான் கிளாஸ் டைமிங்கே ஒரு 8 o'clock 7, 6 எல்லாம் நான் ஸ்டார்ட் பண்ணுறதே கிடையாதுங்க. 5 o'clock கண்டிப்பாக அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் எந்திரிச்சிருவாங்க. நாம வந்து ரொம்ப வந்து ப்ரெஷர் பண்ண வேண்டியதில்லை, அது ஆட்டோமேட்டிக்காக அந்த கரிக்குலம் அப்படியே போயிடும். 5 o'clock வந்து அங்கே இருப்பாங்க, ஃபேக்கல்ட்டி இருப்பாங்க ஸ்டடி ஹாலில், அவங்க பாட்டுக்கு போவாங்க, செல்ஃப் ஸ்டடி பண்ணுவாங்க. ஒரு 7:30 கிளம்புவாங்க. 9 o'clock கிளாஸ், 8 o'clock ரஷ், அதெல்லாம் கிடையாது. 10 to 4 தான் கிளாஸுங்க. 10:30 to 11 கண்டிப்பாக எல்லாரும் தூங்கிடணும். ஓகே, அதுக்கு மேலே நைட் ஸ்டடி பண்ணுறதெல்லாம் தேவையே இல்லைங்க, வேஸ்ட், டைம் வேஸ்ட். அதனால் நான் வந்து சைக்காலஜிக்கலாக அவங்களுக்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாமே ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுத்துருவோம். அதனால அவங்க வந்து அப்படி ஸ்ட்ரெஸ் ஆகி படிக்கிற மாதிரிலாம் இல்லைங்க. இங்கே ஜாலியாக படிங்க, ஜாலியாக இருப்பாங்க. நீங்கள் பாருங்க, நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் போய் பாருங்க, அப்படிலாம் ஸ்ட்ரெஸ் எல்லாம் இல்லைங்க. ஓகே மேம், சிஏல ஃபண்டமெண்டல், அப்புறம் இன்டர், அப்புறம் மெயின், இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதுலலாம் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் கவர் ஆகும்? இப்போ ஃபவுண்டேஷனுங்க. ஃபஸ்ட்டு முதல்ல சிபிடின்னு இருந்துச்சு, ஃபவுண்டேஷன், அக்கௌண்டிங், பிஸ்னஸ்லாம், பிஸ்னஸ் மேக்ஸ், அதுக்கப்புறம் பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ் இருக்கும். ஓகே, 4 பேப்பருங்க. 400க்கு 200 வாங்கினா பாஸ். பெர் சப்ஜெக்டில் மினிமம் 40 வாங்கியிருக்கணும். ஓவரால் பர்சன்டேஜ் வந்து 50% இருக்கணும். ஓகே, அப்படி இருந்துச்சுனாவே அவங்க கிளியர் பண்ணிடலாம். இந்த 4 பேப்பர்ஸுமே மேக்ஸிமம் அவங்களுக்கு என்ன இருக்குன்னா +1 +2ல படித்த மாதிரி தான் இருக்கும். ஆர்ட்ஸ் குரூப்பாக இருந்தாங்கன்னா, ஓகே, சயின்ஸ் குரூப்பாக இருந்தாங்கன்னா மட்டும்தான் அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக அக்கௌண்ட்ஸ் எல்லாமே நமக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி வரும். மேக்ஸிமம் ஆர்ட்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி கொஞ்சம் படித்த மாதிரி தான் இருக்கும். அதனால 4 பேப்பர்ஸ் தான். அது 4 பேப்பர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் இன்டர் எழுதுவாங்க. இப்போ நான் இன்டர் எழுதிட்டேன், நான் அதில் ஒரு சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிட்டேன், நான் திருப்பியும் அந்த 4 பேப்பரை எழுதணுமா? இந்த டவுட் எல்லாருமே கேட்பாங்க. நீங்களாவது 4 பேப்பர் எழுதணுமான்னு கேட்டீங்க. இப்போ என்னன்னா எங்கிட்ட கேட்குற ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் எல்லாம் என்ன கேட்பாங்கன்னா, மேம் 20 பேப்பர் இருக்குங்கிறீங்க, இப்போ 16 பேப்பரை மாற்றிட்டாங்க, 20 பேப்பர்ஸ் எழுதணும், ஒன்று ஃபெயிலாக போனால் திருப்பி எழுதணுமா? என்னங்க இது? அப்படிலாம் இருந்தால் யாருமே பாஸ் பண்ண முடியாது. அப்படி இல்லைங்க. இந்த 4 பேப்பர்ஸ் அவங்க பாஸ் பண்ணிட்டாங்களா, ஓகே, யூஆர் இன் சேஃபர் சைடு, ஓகே ஃபைன். அதுக்கப்புறம் இன்டர்மீடியேட்டில் 6 பேப்பர்ஸ் இருக்குங்க. அந்த 6 பேப்பர்ஸும் ஒட்டுக்க எழுதணும் இல்லை. Group 1, Group 2. Group 1ல 3 பேப்பர்ஸ், Group 2ல 3 பேப்பர்ஸ். தனித்தனியாக எழுதிடலாம்.
புரியுதுங்களா? இந்த 4 பேப்பர்ஸ் ஓகே, ஃபவுண்டேஷன் முடிச்சிட்டிங்க, அவ்வளோதான். ஃபவுண்டேஷன் யூஆர் குவாலிஃபைட், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்டர்மீடியேட்ல 3 பேப்பர்ஸ் எழுதலாம், இல்லை 6 பேப்பர்ஸ் சேர்த்தியும் கூட எழுதலாம். அப்போ ஆனால் இதில் என்னன்னா, இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா 3 பேப்பர்ஸ் எழுதி 1ல் கிளியர் பண்ணலன்னா திருப்பி 3 எழுதணுமான்னு 60க்கு மேலே வாங்கினா இட் இஸ் எக்ஸம்ப்டடுங்க. இப்போ எக்ஸாம்பிள் 3 பேப்பர் எழுதுறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் குரூப்பில் ஒரு 3 பேப்பர்ஸ் எழுதுறாங்க அப்படின்னா அந்த 3 பேப்பர்ஸ்லேயும் அக்கௌண்ட்ஸ் இருக்குது, லா இருக்குது, கார்ப்பரேட் லா இருக்குது, இன்னொன்று வந்து டாக்ஸேஷன் இருக்குது. டாக்ஸேஷனில் ஜிஎஸ்டி அண்ட் இன்கம் டேக்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த 3 பேப்பரில் அவங்க வந்து 50% வாங்கணும். இப்போது ஒரு பேப்பரில் 60+ வாங்கிட்டாங்க, இன்னொன்றுலேயும் 60+ வாங்கிட்டாங்க, இன்னொன்றில் 24 தான் வாங்கினாங்கன்னா நீங்கள் கிளியர் பண்ணல தான். பட் இந்த 60+ வாங்கினது எக்ஸம்ப்டட், நீங்கள் எழுத வேண்டாம். அந்த ஒரு பேப்பர் மட்டும் எழுதினா போதும். ஓகே ஓகே. அப்போ இது ஒரு பெரிய ஒரு யூஸ் இல்லைங்களா எக்ஸம்ஷனுங்கிறது. அப்போ என்னன்னா இந்த ஒரு பேப்பர் அதுக்கப்புறம் இருக்கிற 3 பேப்பர் எழுதி கிளியர் பண்ணிக்கலாம். இதே தான் மெயின் எக்ஸாமுக்கும். மெயின் எக்ஸாம்லேயும் நம்ம வந்து ஒரு சப்ஜெக்டில் இதானாலும் திருப்பியும் ஃபுல்லாக எழுதணும்னு அவசியம் இல்லை. ஃபைனலுக்கும் அதே தான். நீங்கள் எல்லாமே ஃபவுண்டேஷனுக்கு மட்டும் அப்படி இல்லைங்க, இன்டர் ஆகட்டும் ஃபைனல் ஆகட்டும் ரெண்டுக்குமே எக்ஸம்ஷன் இருக்குது. இதே மாதிரி தான். மேம் இப்போ என் கசின் வந்து சிஏ எழுதுனா அவன் 4th அட்டெம்ப்டில் தான் பாஸ் பண்ணான். இப்போது 2nd அட்டெம்ப்ட்லேயே வந்து நம்ம ஃபெயில் ஆகிட்டோன்னொன்னே அதை விட்டுடுவாங்க. போதும் நம்ம சிஏ படிக்க வேணாம், நம்ம ஏதாவது ஐடியில் ஜாப் போயிடலாம் அப்படின்ற மாதிரி போயிடுவாங்க. அதை வந்து அவங்க கன்சிஸ்டன்சியை எப்படி கொண்டு போகிறது? கரெக்டுங்க, அருமையான கொஷின். இதில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த இஷ்யூஸ் இருக்கத்தான் செய்யும். ஒரு அட்டெம்ப்ட் போயிட்டாவே, ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், ஒரு 12th வரைக்கும் நம்ம ஃபெயில் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பார்த்துருக்க மாட்டோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா ஸ்கூல் ஃபஸ்ட்டு அப்படி இப்படின்னு சூப்பராக போயிட்டு இருப்பான். திடீர்னு ஒரு ஃபெயிலியர் வரும்போது ரொம்ப அப்செட் ஆவாங்க. நான் அதான் சொல்கிறேன், டே தங்கம், அதெல்லாம் நீங்கள் நினைக்கவே கூடாது. நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் அட்வைஸ் பண்ணுறது தான், நாங்கள் இருக்கிறோம், நீங்கள் கவலையே பட வேண்டாம். நீங்கள் பாஸ் பண்ணுற வரைக்கும் ஒரே ஃபீஸ் தான். ஃபீஸ் வந்து நீங்கள் ஒன்ஸ் பே பண்ணிட்டீங்கன்னா அவங்க பாஸ் பண்ணுற வரைக்கும் நாங்கள் எக்ஸ்ட்ரா ஃபீஸ் வாங்குறதே கிடையாது. இது எவ்வளோ பெரிய விஷயம். ஆமாங்க, ஏன்னா இது ஃபினான்ஷியலாக பசங்க ஸ்ட்ரகிள் ஆவாங்க. ஒரு அட்டெம்ப்ட் பே பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிளியர் பண்ணலன்னா மறுபடியும் இன்னொருக்கு பே பண்ணணும். அப்போ அதனால என்ன பண்ண, பேரண்ட்ஸ்க்கு ஒரு பயம் இருக்கும், நம்ம ஃபினான்ஷியலாக அடுத்தடுத்து கொடுத்துட்டே இருக்கணுமா. ஆமாங்க, அது யூஸ்வலாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அதை நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஐயோ என்னன்ட்டு. அதுக்கப்புறம் நான் பிளான் பண்ணிட்டேங்க, நான் இந்த 12 வருஷமாகவே அதே மாதிரி தான். அட்டெம்ப்ட்டுக்கு வந்து ஃபீஸ் கிடையாது, பாஸ் பண்ணுற வரைக்கும் அதே ஃபீஸ் தான். நம்ம வந்து என்கரேஜ் பண்ணுவோம் நாங்கள், கவலைப்படாதீங்க. இது என்னென்னா இன்னொரு பெரிய விஷயம் என்ன தெரியுங்களா, முதல்ல எல்லாம் 6 months ஒன்ஸ் தான் எக்ஸாம்ஸ் வந்துச்சு. ஜூன் டிசம்பரில் தான் எக்ஸாம் இருக்கும், மே நவம்பரில் தான் இருக்கும். இப்போ அப்படி இல்லைங்க, இயர்லி 3 times எக்ஸாம்ஸ் வருது. அப்போது அவங்க கிளியர் பண்ணலன்னா 2 months மறுபடியும் ப்ரிப்பேர் பண்ணி அடுத்த அட்டெம்ப்ட் எழுதிடலாம். இது ஒரு விஷயமே கிடையாது. ஸோ அதனால தான் நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, நீங்கள் அதை கவலையப்படாதீங்க, அட்டெம்ப்ட் வந்து ஃபஸ்ட் டைம் கிளியர் பண்ணுறோம், ரொம்ப ஹாப்பி. அதுக்காக தான் நம்ம கோச்சிங் கொடுக்குறோம். முடியலன்னாலும் நீங்கள் பாஸ் பண்ணுற வரைக்கும் எங்களோட 100% கைடன்ஸ் வந்து குழந்தைகளுக்கு இருக்கும். இந்த கோர்ஸே வந்து ரொம்ப டஃப்பான ஒரு கோர்ஸ் தான். இதை எப்படி நீங்கள் ஈஸியாக ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லித்தரீங்க? ஏன்னா உங்கள் இதில் வந்து நிறைய நான் கேள்விப்பட்டது வந்து ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ணிடுறாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஸோ இதை எப்படி ஈஸியாக அவங்களுக்கு கொண்டு போகிறீங்க? அதாவதுங்க, ஒரு ஓப்பனாக சொல்லணும்னா சைக்காலஜிக்கலாக அவங்களை நான் ரெடி பண்ணி விட்டுறோங்க. அதாவது மென்டலி ரெடி பண்ணி விட்டுறோம். அவங்களுக்கே தெரியாது அவங்க படித்து முடிச்சது. இப்போ ரியல் டைம் இப்போ ஒரு 2 days பிஃபோர் ஒரு ரிசல்ட் வந்துச்சுங்க. அந்த ரிசல்ட்டில் இவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு அவங்களா போய் வாலண்டியராக நான் ஜானில் எக்ஸாம் எழுதலாம்னு சொன்னேன். செப்டம்பரில் போய் எழுதி ரிசல்ட்டை பார்த்துட்டு மேம் கிளாஸில் ஓடி வர்றாங்க, மேம் நான் பாஸ் ஆகிட்டேங்க மேம் அப்படின்ட்டு. ஏன்னா அவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணி வருஷக்கணக்கில் ப்ரிப்பேர் பண்ணி பண்ணினவங்க எல்லாமே கிளியர் பண்ணாத ஒரு சுச்சுவேஷனில் நம்ம இன்னும் கோர்ஸ் முடிக்கலைங்க, இப்போ தான் அப்பப்போ டெஸ்ட் வச்சுட்டு இருக்கோம். அந்த ஸ்டூடெண்ட்டோட பேரண்ட் வந்து மேம் ஒரு டைம் சும்மா போய் எழுதிட்டு வரட்டுங்க மேம் சொல்லிட்டு ஒரு 2-3 days லீவ் போட்டு போனாங்க. போயிட்டு பாஸ் ஆயிடுச்சு. ஓடி வர அந்த பொண்ணு, மேம் நான் பாஸ் ஆகிட்டேன் மேம், மேம் நான் 50+ மேம் அப்படின்னு. என்னன்னா அவங்களுக்கே தெரியாமல் நான் கொண்டு வந்துடுவாங்க. டெய்லி டெஸ்ட் இருக்கும், அசஸ்மெண்ட் டெஸ்ட் இருக்கும். அவங்களுக்கு என்னென்னலாம் புவராக இருக்கிறாங்க, எப்படி பண்ணுறாங்க எல்லாமே தனித்தனியாக போட்டு அவங்கள பக்காவாக கிளியர் பண்ணி விட்ருவோம். அப்போ அவங்களுக்கு மேக்ஸில் இஷ்யூவா, ஸ்பெஷல் கிளாஸ் எப்படி கொண்டு வரணும் அவங்களுக்கே தெரியாது, அவங்க படிக்கிறதே தெரியாது. அந்த அளவுக்கு டெய்லி டெஸ்ட், வீக்லி டெஸ்ட், மாடல் டெஸ்ட், மார்க் டெஸ்ட், ரிவிஷன் டெஸ்ட்டுன்னு கொண்டு போகும்போது அதே மாதிரி நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் எல்லாம் கொடுக்க மாட்டேங்க. ரிவிஷன் டெஸ்ட் இருக்கா மத்தியானம், காலைல ஃப்ரீயாக விட்டுருவேன். கம்பைன் ஸ்டடி பண்ணுங்கள், ஜாலியாக படிங்க, ஸ்டாஃப்ஸ் அங்கே இருப்பாங்க, நீங்கள் கம்பைன் ஸ்டடி பண்ணுங்கள், டவுட் இருக்கிறத கேளுங்க. ஸோ அது மாதிரி கொண்டு போகிறதுனால குழந்தைங்க அந்தளவுக்கு, அதுவும் எனக்கு ஃபவுண்டேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஹாப்பி, ஒன்றும் ப்ராப்ளமே இல்லைங்க, நல்லா கொண்டு போயிடலாம். இன்டர் வந்து ஃபவுண்டேஷன் முடித்தாலே அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். ஸோ அதுவும் ஒரு பெரிய விஷயம் இல்லை. பட் என்னென்னா நம்பணும், செல்ஃப் கான்ஃபிடென்ட் இருக்கணும். ஈஸ்வர் அகாடமி வந்தாவே பாஸ் பண்ணுறதுங்கிறது இல்லைங்க, அவங்க எங்களை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல், அதாவது ஒருத்தங்களுக்கு ஒரு அடிக்ஷன் இருக்கும். எங்களோட அடிக்ஷன் என்ன தெரியுங்களா, ரிசல்ட், அடுத்த எக்ஸாம் ரிசல்ட் பாஸ் பண்ண வைக்கணும், ஸ்டூடெண்ட்ஸை வந்து நல்லா ப்ளேஸ் பண்ண வைக்கணும்னு. எங்களை யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்கிறேன். கரெக்டாக யூஸ் பண்ணவங்க டெஃபினட்டாக ஷைன் ஆயிடுவாங்க.
ஓகே, இப்போ நீங்கள் சிஏ பற்றி சொல்லிட்டீங்க. சிஎஸ்ஸும் சிஎம்ஏவும் இதே மாதிரி தானா? ஏன்னா ப்ராக்டிக்கலாக அதில் நிறைய ஒர்க் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி? நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து சிஏனா தெரியுங்க, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் தெரியும். சிஎம்ஏனா என்னங்க? நாங்கள் இதுக்கு முன்னாடி ஐசிடபிள்யூன்னு இருக்கும், இன்ஸ்டியூட் ஆஃப் காஸ்ட் அண்ட் ஒர்க்ஸ் அக்கௌண்டன்ட் இருந்துச்சுங்க. இப்போ நேம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க, காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் இருக்கும். நல்ல வேல்யூ இருக்குங்க, நல்லா படிக்கலாம். பட் சிஏ அளவுக்கு ரொம்ப டஃப் இல்லைங்க. கொஷின் பேப்பர்ஸ் சிலபஸ் மோரலஸ் ஒன்று தான், ஈஸியாக போயிடலாம். நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்குங்க. நீங்கள் வேணும்னா தனியாக ப்ராக்டிஸ் பண்ணலாம், எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு போகலாம், ஃபாரின் சான்ஸ் வேணாலும் போகலாம். ஸோ வைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அந்த பசங்களுக்கு இருக்குது. நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, அவங்க இருக்கு 4 வருஷம் அவங்க ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்க, 4 to 5 years கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணாங்கன்னா அடுத்த லெவலுக்கு அவங்க போக முடியும். அப்போது என்னென்னா கொஞ்சம் கஷ்டம்தான், அதை நம்ம எப்படி கொண்டு போகணும். இதுதான் சைக்காலஜிக்கலாக இங்கே நாங்கள் யூஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜி என்ன தெரியுங்களா? ரொம்ப திட்டுறது, ரொம்ப டார்ச்சர் பண்ணுறது, படின்னு சொல்கிறது. அதை தாண்டி சைக்காலஜிக்கலாக அவங்களே படிக்க வச்சுருவோம். இங்கே பண்ணுறோம், நீங்கள் இந்த ரிவிஷன் டெஸ்ட்டில் இவ்வளோ பெர்சன்டேஜ் எல்லோரும் எடுத்தீங்கன்னா அடுத்து நம்ம ஒரு ட்ரிப் பிளான் பண்ணலாம். இதை பண்ணிங்கன்னா ஒரு ஏதாவது ஒரு ஐடியா ஒரு டைம் நான் பண்ணுவேன். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இஷ்யூஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நான் சொல்லிடுவேன், மெசேஜ் பண்ணிடுவேன், இந்த டைமில் நான் ஃப்ரீயாக இருக்கிறேன் தங்கம், நீங்கள் யாராவது வந்தீங்கன்னா உங்களுக்கு இஷ்யூஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா வந்து சொல்லுங்கன்னு சொல்லுவோம். அவங்க எல்லாரும் சொல்லுவாங்க, அதை அப்படியே மோல்டு பண்ணி ரெடி பண்ணிடுவோம். இப்போது சிஏக்கு வந்து ரிட்டையர்மெண்ட்டே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. இது வந்து லைஃப் லாங் ஜாப் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இது உண்மையா? நிஜமாங்க, கண்டிப்பாக. அதுக்கு தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க. இப்போ நீங்கள் எந்த ஜாப் போனீங்கனாலும் வச்சுக்கோங்களேன், ரிட்டையர்மெண்ட் ஏஜ்னு ஒன்று இருக்கும். ஆமாம், 60 இருக்கும். அது மாதிரி ரிட்டையர்மெண்ட் ஏஜ் இருக்கும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இல்லைன்ட்டு இதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் லைஃப் டைம் எண்ட் ஆகிற வரைக்கும் நீங்கள் எத்தனை வயசானாலும் நீங்கள் க்ரீன் சைன் பண்ணுற அத்தாரிட்டி உங்களுக்கு இருக்குது. இதுக்காக தான் நம்ம சொல்கிறோம், படிங்கடா, எப்படியோ கஷ்டப்பட்டு படிங்க. எத்தனையோ டீவியேஷன். இப்போ சேலஞ்சிங் என்ன தெரியுங்களா? ஃபோன். ஐயோ, இவங்க இந்த ஒரு சினாரியோவில் இந்த ஜென்ரேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் ரிசல்ட் எடுக்கிறது தான் எங்கள் சேலஞ்சுங்க. இப்போ ஐஏஎஸ் கோச்சிங் சென்டரில் வந்து ஃபோன்லாம் நாட் அலவுட், அவங்க வந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும், இந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து பாட்டெல்லாம் இது மாதிரி கேட்கக்கூடாது, அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஃபோன்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ உங்களுக்குலேயுமே அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நிஜமாக ஓப்பனாக சொல்லணும்னா அது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுக்கணுங்க. அது 100% அது இருந்தால் தான் படிக்க முடியும். பட் இந்த ஜென்ரேஷன் ஸ்டூடெண்ட்ஸை நம்ம இப்படி வைக்க முடியறதில்ல. அப்படி வச்சா என்னங்கன்னா, அந்த புதுசாக வார்த்தை கண்டுபிடிச்சிருக்கிறாங்களே, ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் அப்படின்ட்டு. அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, இந்த டைமில் யூஸ் பண்ணக்கூடாது, இந்த டைமில் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அதுக்கு மேலே யூஸ் பண்ணோம்னா அதுக்கான பெனால்ட்டி, அதுக்கப்புறம் சரண்டர் பண்ணணும் மொபைலை. ஸோ அது மாதிரி சின்ன சின்ன குட்டியான ட்ரிக்ஸ் எல்லாம் வச்சுட்டு அவங்களுக்கு எஜுகேட் பண்ணிடுவானுங்க. நீ வச்சுக்கோ, இந்தா வச்சிரு, பட் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது ஸ்டூடெண்ட்ஸ் அதை ஏற்றுக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு அது தகுந்த மாதிரி நான் நிறைய இன்புட்ஸ் கொடுத்துட்றோம், நிறைய ஒர்க் கொடுத்துட்றோம், இன்புட்ஸ் கொடுத்துட்றோம். அது யூஸ் பண்ணுற டைம் வந்து ரொம்ப கம்மி பண்ணிடுறோம். நம்ம வந்து ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணணும்னு சொல்லும்போது தப்பான விஷயங்கள் அவங்களுக்கு யோசனை வரும். அப்படி யூஸ் பண்ணலாமா, அது மாதிரி பண்ணலாமாங்கிறது. ஸோ அதனால் நான் என் பசங்களுக்கு நான் என்ன எஜுகேட் பண்ணுறேன்னா, உங்கள்கிட்ட இருக்கட்டும், பட் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கான என்னவோ நம்ம வார்டன்ஸ் வச்சு அதெல்லாமே நம்ம கொஞ்சம் செக் பண்ணிக்கிறோம். சிஏ படித்தவங்க ஐஏஎஸ் கேடருக்கு ஈக்குவலாக சேலரி வாங்கலான்ற மாதிரி சொல்கிறாங்க. உண்மையா? அதுக்கு மேலேயே வாங்கலாங்க. அதுக்கு மேலேயே எல்லாமே மூளை தானுங்க அவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு. அவங்களுக்கு மூளை தான் இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு 10க்கு 10 ரூம், ஒரு லேப்டாப் இருந்தால் போதும். நம்ம வந்து நிறைய கம்பெனிஸ் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இன்னும் நிறைய நீங்கள் ஓப்பனாக நீங்கள் நிறைய பேர்த்துட்டு பேசி பார்ப்பீங்க, உங்களுக்கே தெரியும். நிறைய ஏர்னிங்ஸ் எல்லாம் எங்கெங்கெல்லாம் பணம் இருக்கோ அங்கே யாரோட ரோல் இருக்கும், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டோட ரோல்ஸ் இருக்கும். இப்போ சிஎம்ஏம் அப்படித்தானே, காஸ்ட் ஆடிட்டர் ஆகட்டும், சிஏ ஆகட்டும், பணம் இருக்கிற இடத்துல நம்மளுக்கு வேலை இருக்கும். அதே மாதிரி நீங்கள் இதுக்கான ஆகிற செலவு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கம்மிங்க. நீங்கள் சிஏ கோச்சிங் முடிக்கிறதுக்கு ஃபுல்லாக எக்ஸாம் ஃபீஸ், கோர்ஸ் ஃபீஸ், ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எல்லாமே சேர்த்தியே ஒரு நீங்கள் 4.5 இயர்ஸுக்கு சேர்த்து எல்லாம் சேர்த்து ஒரு 1.5 lakhs அரௌண்ட் தான் வரும். அதுக்கு மேலே வரவே வருது. 5 இயர்ஸை சேர்த்தியே சொல்கிறேன். எக்ஸாம் ஃபீஸ், ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ், கோர்ஸ் ஃபீஸ், கோச்சிங் ஃபீஸ், இப்போல்லாம் ஸ்கூல் குழந்தைக்கு 2 lakhs 1.5 lakhs ஆகுது per year-க்கு. ஸோ அது மாதிரி கோர்ஸ் ஃபீஸ் எல்லாம் ரொம்ப கம்மிங்க. ஆனால் ஏர்னிங்ஸ் வந்து 100% அவங்க ஃபுல்லாக எக்ஸ்பென்ஸ் பண்ணதில் 1 monthலேயே அவங்க ஏர்ன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வைடு, நீங்கள் எதுலேயுமே கம்பேரே பண்ண வேண்டாம், அந்தளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அதாவது ஈஸ்வர் அகாடமியோட ஃபியூச்சர் பிளான் என்ன? உங்களோட வரப்போகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இப்போ என்னென்னா, என்னோடய ஃபஸ்ட்டு பிளான் என்னவாக இருந்துச்சுன்னாங்க, கேர்ள்ஸ்க்கு உள்ளே ஹாஸ்டல் கொண்டு வரணும். இதுக்கு தான் நம்ம வந்து என்னென்னா பெரிய கார்ப்பரேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கிடையாதுங்க. அளவாக 60 ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கிறோம், பாஸ் பண்ண வைக்கிறோம். அந்த குழந்தைகளுக்கு நான் உள்ளே ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி கொடுக்கணும். வெளியே அனுப்புனா பாவம், ஃபுட்டு, டிரான்ஸ்போர்ட்டு, படிக்கிற அட்மாஸ்பியர். ஏன்னா உள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே சிஏ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கும்போது அவங்களுக்கு அட்மாஸ்பியர் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரி பண்ணணும்னு ஆசை. இனி என்னென்னா ஃபியூச்சரில் என்னென்னா, பாய்ஸுக்கும் ஹாஸ்டல் இருக்குங்க, தனித்தனியாக ஹாஸ்டலும் வச்சுருக்கோம். பசங்களுக்கும் வெளியே விடுறது இல்லைங்க. பசங்களை வெளியே விட்டோம்னா கண்டிப்பாக நிறைய இஷ்யூஸ் வரும். அதுவும் இருக்குது. ஏன்னா எப்படி கேர்ள்ஸ் சில்ட்ரனோ அதே மாதிரி பாய் சில்ட்ரனும் ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதனால அவங்களுக்கும் தனியாக பண்ணுறோம். இனி அடுத்த பிளான் என்ன அப்படின்னா, நம்ம வந்து இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணி
முடிஞ்ச அளவுக்கு, ஏன்னா எங்களால் வந்து டிமாண்ட் அளவுக்கு நம்மளால் அட்மிஷன் கொடுக்க முடியறது இல்லைங்க. ஏன்னா நம்ம இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து சின்ன இன்ஸ்டியூஷன் தான். ஏன்னா அதுதான் என்னோட ஆசை. அலவா பண்ணணும். நம்ம 300 பேர்த்த ஒட்டுக்க உட்கார வச்சு கிளாஸ் எடுக்கிறது அதெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாதுங்க. 60 ஸ்டூடெண்ட்ஸ் தான். இனி ஃபியூச்சரில் இன்னொரு பேட்ச் அதிகப்படுத்தணும், அந்த அட்மிஷன்ஸ் கொடுக்கணுங்கிறது எங்களுக்கு ஆசை தான். ஃபியூச்சரில் கண்டிப்பாக பண்ணுவோம். ரிசல்ட்டும் நிறையா கொடுக்கணும், ஆல் இந்தியா ரேங்க் எடுக்கணும், இது எல்லாமே இருக்குது. ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாமே பண்ணிக்கலாம். மேம் இப்போ சிஏ படிக்கிறவங்க ஃபாரின்லேயும் போய் வேலை நம்ம பண்ண முடியுமா? இங்கேருந்து அப்படியே டேரெக்டாக? கண்டிப்பாங்க. இப்போ சிஏ முடிச்சிட்டாங்கன்னா இங்கே எம்என்சி கம்பெனியில் அவங்க ஜாயின் பண்ணலாம். அதுவும் தாண்டி நீங்கள் வெளி கண்ட்ரியில் போயிட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா ஏசிசிஏ மாதிரியான கோர்சஸ் எல்லாம் இருக்குங்க. அது ஏசிசிஏ நீங்கள் ஏசிசிஏ மாதிரி கோர்சஸ் சிபிஏ எல்லாம் இருக்குது. அப்போ சிஏ முடிச்சிங்கன்னா 3 பேப்பர்ஸ் 4 பேப்பர்ஸ் எழுதுனோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம அந்த சான்சஸ் இருக்குங்க. இப்போ நீங்கள் சிஏ முடிச்சவங்க நிறைய எம்என்சி கம்பெனியில் இருக்காங்க, ஃபாரின் போகிறாங்க. இப்போ நான் பார்க்கும்போதும் கூட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நான் லாஸ்ட் வீக் பேசும்போது எல்லாமே ஒரு ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா ஜப்பான் போயிருந்தாங்க, பாரிஸ் போயிருந்தாங்க. ஸோ எல்லா பக்கம் ஆப்ஷன் இருக்குங்க. அதுக்கும் நீங்கள் இங்கே கோச்சிங் தரீங்க? இல்லைங்க, சிஏ கம்ப்ளீட் பண்ணாலே உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆட்டோமேட்டிக்காக இருக்குங்க. நீங்கள் எம்என்சி கம்பெனி போனீங்கன்னா வெளி கண்ட்ரியில் இருக்கிற ஆடிட்ஸ் எல்லாமே பார்க்கலாம். வைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி ஏசிசிஏ சிபிஏ எல்லாம் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் சிஏ கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் சர்டன் பேப்பர்ஸ் எழுத வேண்டியது இருக்குது. அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த கண்ட்ரியில் நீங்கள் சைனிங் அத்தாரிட்டி உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகே மேம், இதை பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் ஆகட்டும், இல்லை எங்கள் வீட்டிலே யாரோ ஒருத்தவங்க நான் வந்து அட்மிஷன் போடணுன்னா இங்கே என்னென்ன ப்ராசஸ்? ஆக்சுவலாக +2 கம்ப்ளீட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்துச்சுனாங்க. இப்போ ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து ஹாஃப் இயர்லி எக்ஸாம் டைம் போயிட்டுருக்கும். இந்த டிசம்பர்லேயே நம்ம வந்து அட்மிஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இப்போ இருந்து அட்மிஷன்ஸ் போய்க்கலாம். கிளாஸஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவோன்னா, முன்னாடி சொன்ன மாதிரி அவங்களுக்கு எக்ஸாம் முடிச்சு ஒரு 20 டேஸ்லேயே கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அடுத்த பேட்ச் சப்போஸ் ரொம்ப வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்க, இன்னும் 60 ஸ்டூடெண்ட்ஸ் தாங்க வெயிட்டிங் லிஸ்ட் இருக்காங்க அப்படின்னா சப்போஸ் நம்ம ஜூன் பேட்சும் நம்ம கொடுப்போங்க. அதே மாதிரி இப்போ நீங்கள் காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்துச்சு அப்படின்னா ஜூனில் வந்து இன்டர்மீடியட் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கான அட்மிஷனும் டிசம்பர்லேருந்தே போகும். அதுவும் ஒரு பேட்ச் டிசம்பர்லேருந்து அட்மிஷன் ஸ்டார்ட் ஆகிடும். டிசம்பர்லேருந்து அட்மிஷன் ஸ்டார்ட் ஆயிரும். ஒரு பேட்சுக்கு 60 தான். அதுக்கப்புறம் வெயிட்டிங் லிஸ்ட் யாராவது வந்துட்டு அது மாதிரி நம்ம வெயிட்டிங் லிஸ்ட் கொடுத்து தான் எடுக்கிறோங்க. 60 தான். அதுக்கு மேலே 100% யாருக்கும் அட்மிஷன் கொடுக்குறது இல்லைங்க. ஓகே, இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட முடிச்சுட்டு போன ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க வந்து உங்களை வந்து பார்க்குறதாகட்டும், அவங்க உங்களோட டச்சில் இருக்கிறதாகட்டும், அவங்களோட ஃபீட்பேக் என்னவா மேம் இருக்கும்? இப்போ வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிட்டாங்கனாலும் கண்டிப்பாக வந்து மீட் பண்ணுவாங்க. அவங்ககிட்ட ஃபீட்பேக் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கிளியர் பண்ணாலும் நான் அவங்களுக்கு ரிவ்யூஸ் ஃபீட்பேக் கேட்டே தான் இருப்போம். அவங்க சொல்கிறது என்னென்னா, எங்களுக்கு இங்கே வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி அட்மாஸ்பியர் கிடைக்கிது, எதுவாக இருந்தாலும் டக்குன்னு டவுட்ஸ் கேட்டுக்கலாம், ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்குது, ஃபுட் ஆகட்டும் எல்லாமே நியூட்ரிஷனர் தான் நம்ம கொடுக்குறோங்க. அதாவது இந்த டேஸ்டெல்லாம் தாண்டி மேக்ஸிமம் என்னென்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்தும் நம்ம குழந்தைங்க இங்கே இருப்பாங்க. ஆமாம், நாங்கள் கூட பார்த்தோம், கன்னியாகுமரியிலேருந்து வந்திருக்கோன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கேரளா, டெல்லி இதுலேருந்துலாம் வந்திருக்கோன்னு சொல்கிறாங்க. இங்கே எப்படி அந்த ஊர்லேருந்து வந்து இங்கே எப்படி அட்மிஷன் சேர்றாங்க? மெயினாங்க நம்மளுக்கு அட்மிஷன் வந்து இது மாதிரி வெளியூர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அதிகமாக வர்றதுக்கு மெயின் ரீசன் என்ன தெரியுங்களா? கோவிட் தான். அந்த பீரியட் தான். அந்த டைமில் நம்மளுக்கு டேரக்ட் கிளாஸ் எடுக்க முடியலைங்க. ஸோ ஆப்ஷன் இல்லை. நாங்கள் ஆன்லைன் கிளாஸ் கொடுத்தோம். அப்போ எக்கச்சக்கமான நம்மளுக்கு அட்மிஷன்ஸுங்க. அதுலேருந்து நம்ம கன்வெர்ட் ஆகிட்டு வந்த ஸ்டூடெண்ட்ஸாக நிறைய இருக்காங்க. ஏன்னா நம்ம இங்கே வந்து எடுக்கிறோம், நம்ம கிளாஸ் ரூம்ஸில் ஆஃப்லைன் கிளாஸ் இருக்கோம், டேரக்ட் கிளாஸ் ஆன்லைன் கிளாஸ் எடுக்கும்போது நம்ம வைட் ஸ்ப்ரெட் ஆகிட்டோங்க. வேர்ட் ஆஃப் மவுத் தான். இங்கே கிளாஸஸ் நல்லா இருக்குது, நிறைய ரிசல்ட்டுங்க. அந்த கோவிட் டைமில் எங்களால் வந்துட்டு அந்தளவுக்கு அட்மிஷன் கொடுக்க முடியாத அளவுக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதை பாஸ் பண்ணி வர ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்று வரும்போது அவங்க ரெஃபரன்ஸ் மூலமாக தான் நம்மளுக்கு இங்கே ஸ்ட்ரென்த்தே நம்மளுக்கு அதிகமாச்சுங்க. அதே மாதிரி உள்ளே இருக்கிற குழந்தைகளுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லாருமே வேறு ஏரியா. ஃபுட்டு நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், நம்ம ஒரு ஊர்லேருந்து அடுத்த ஊருக்கு போனால் கூட அந்த டேஸ்ட் நம்மளுக்கு பிடிக்காது. ஸோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி நியூட்ரிஷனாக எப்படி கொடுக்கணுமோ, சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காரம் சாப்பிட மாட்டாங்க, சில பேருக்கு காரம் அதிகமாக இருக்கும். நான் தான் சொல்லுவேன், எதுவாக இருந்தாலும் நீங்கள் நல்லா சாப்பிடுங்கடா தங்கம், நியூட்ரிஷனாக தான் கொடுக்குறோம், இது பிடிக்கல அது பிடிக்கலன்னு சொல்லக்கூடாது. மெயினாக கீரை கொடுக்குறதுங்க, வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக கீரை கொடுக்குறது. அதுக்கப்புறம் நான்வெஜ்ஜு, அதுக்கப்புறம் வந்து எக்கு, அப்புறம் வெஜிடேரியனாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு தனியாக. ஸோ ஒன்று பார்த்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். இப்போ வெளியே இருக்கிற நம்ம முடிச்சு போன ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீட்பேக்கும் அதுதான் இருக்குங்க. நம்ம இந்த ஹோம்லி அட்மாஸ்பியர் இருக்குது, ஸ்டடி இருக்குது. மெயினாக ஸ்டடி டைமில் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து இல்லை டிஸ்கஸ் பண்ணக்கூடாது, என்ன கிளாஸ் அட்டன் பண்ணுவேன் எங்கிட்ட தான், அப்படிலாம் இல்லைங்க. குரூப் டிஸ்கஷன் கொடுப்போம். நிறைய ஒரு டைம் ஒரு ஸ்ட்ராட்டஜி கொடுப்போம். கேஸ் லாஸே வச்சுக்கோங்களேன். எல்லாரும் கஷ்டப்படுறது என்ன தெரியுங்களா? லாவில் கேஸ் லா எழுத தெரியாதுங்க மேடம், அது தெரியாதும்பாங்க. அவங்களுக்கெல்லாம் கேஸ் லா நீட்டாக எழுதி கொடுத்துட்டுங்க. ஒரு 2 hours 3 hours டைம் கொடுத்து கேஸ் லா கொஷின்ஸ் கொடுத்துட்டு அவங்க புக்கையே ஓப்பன் பண்ணி ஓப்பன் புக் எக்ஸாம் எழுதுங்க, ஐடென்டிஃபை பண்ணுங்கள், அதுக்கப்புறம் குரூப் டிஸ்கஷன் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணி அவங்களுக்கு தெரியாமையே அவங்கள நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறோம். இதுதான் நம்ம வெளியே போகிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே சொல்கிறது இதுதான். இன்னொன்று, நம்ம எடுக்கிற ஃபேக்கல்ட்டிஸ் வந்து நம்மகிட்ட படித்த ஸ்டூடெண்ட்ஸாகவே இருக்கிறதுனால இன்னுமே நம்மளுக்கு மோல்டு பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நான் உங்களுக்கு ஆல்ரெடி கேட்டிருந்தேன், உங்களோட அதாவது ப்ரீவியஸ் ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக் என்னவா இருந்ததுன்னு. அதுதான் இப்போ மெயினாக என்ன சொல்கிறாங்கன்னா,
அதான் அந்த ஹோம்லி அட்மாஸ்பியர் இருக்குது, நிறைய சொல்லுவாங்க. வீடு மாதிரி இருக்கு. வீடு மாதிரி அட்மாஸ்பியர் இருக்கும். இப்போ என்னன்னா எப்போ பார்த்தாலும் மேடம் பார்க்கலாம், சார் பார்க்கலாம். ஆக்சுவலாக வீடே நாங்கள் ஜஸ்ட் ஆப்போசிட் இன்ஸ்டியூஷனே நாங்கள் சேஞ்ச் பண்ணிட்டோம். மெயின் ரீசன் என்ன, இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம நம்பி இருக்கும்போது நம்ம வெளியே போக வேண்டாம் அப்படின்னு. ஸோ அப்படி இருக்கும்போது ஈஸிலி அக்சசபிள். நம்ம 2 hours வருவாங்க, போயிடுவாங்க. 100 ஸ்டூடெண்ட்ஸ் 300 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க, கிளாஸ் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அது இல்லை, எப்போ வேணாலும் மேம் பார்க்கலாம், எப்போ வேணாலும் சாரை பார்க்கலாம், டவுட்ஸ் இருந்தால் கிளாரிஃபை பண்ணலாம், ஃபேக்கல்ட்டிஸ் இருப்பாங்க. ஸோ அது மாதிரி இண்டிவிஜுவலாக 2 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலும் 1 ஸ்டூடெண்ட் இருந்தாலும் அவங்களுக்கான டவுட்டை வந்து நாங்கள் எப்போ வேணாலும் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஈவன் சில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒரு 7:30 8 எல்லாமே கால் பண்ணுவாங்க, மேம் இந்த டவுட் இருக்குங்க மேம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அந்த டைமில் வந்து அவங்களுக்கு அங்கே டைனிங்லேயே போய் கூட சொல்லிக் கொடுப்போம். ஸோ இது மாதிரி இருக்கிறது வந்து ஒரு ப்ளஸ்ஸுங்க. அதே மாதிரி இப்போ நம்ம கிளியர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய இருக்கிறாங்க. அவங்க எல்லாமே இப்போ 21 22 ஏஜ்லாம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கிளியர் பண்ணி வந்திருக்காங்க. அவங்க இருக்காங்களா இப்போ? நீங்கள் மீட் பண்ணலாம், நான் உங்களுக்கு நான் அரேஞ்ச் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்கள் உங்களை மீட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நான் நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். சரி, அவங்ககிட்டே நம்ம மித்த விஷயத்துக்கு எடுத்து எங்கிட்ட கேட்கறத விட அவங்ககிட்ட கேட்டால் இன்னும் நல்லா இருக்கு. ஓகே ஓகே. ஈஸ்வர் அகாடமியை பற்றி எங்ககிட்ட நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி. தேங்க்யூ. நன்றிங்க. நன்றி. அதாவது உங்கள் மேம் கிட்ட, நித்யா மேம் கிட்ட பேசும்போது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே டேரெக்டாக பேசி தெரிஞ்சுக்கலான்னு சொன்னாங்க. நீங்கள் படித்த கிளாஸ் ரூமில் தான் இப்போ நம்ம இருக்கோம். அந்த ஃபீல் எப்படி இருக்குது? உங்களோட பேர் என்ன? என் பேர் கீர்த்தனா. நான் வந்து மார்பக்கவுண்டன் புத்த சொந்த ஊர், லைக் பொள்ளாச்சி டிஸ்ட்ரிக்ட் தான். ஓகே. ஈஸ்வரி அகாடமியோட உங்களோட ஜேர்னி பற்றி சொல்லுங்கள். ஸோ லைக் ஜேர்னி எப்படின்னா, லைக் நான் 12th முடிச்சோடனே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ முடித்த உடனே எனக்கு பெருசாக வெளியே எதுவுமே தெரியாது. ஏன்னா அப்பா வந்து அக்ரி, அம்மா ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஸோ எனக்கு பெருசாக இந்த ஃபீல்டுலேயே ஒன்றும் தெரியாது. என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து 12th முடிச்சோடனே சிஏ இங்கே தான் ஈஸ்வரில் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ எனக்கு வேறு அகாடமி எதுவுமே தெரியாது. சரி, ஈஸ்வர் ஃபுல்லாக நம்பிட்டேன். என்னோட பர்த்டே அன்றைக்கி நினைக்கிறேன் 31st March அன்றைக்கி வந்து இங்கே ரெஜிஸ்டர் பண்ணுறேன். மேம் சார் தான் இருந்தாங்க, ரெஜிஸ்டர் பண்ணியாச்சுங்க. அப்புறம் சிஏ எவ்வளோ கஷ்டம் எதுவுமே எனக்கு தெரியாது. ஏன்னா என்னால் முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. மேம் சார் இருக்காங்க, ஏன்னா ஃபஸ்ட் டேவே ஒரு இம்ப்ரெஷன் இருக்கும்ல, அது எங்கள் அப்பாவுக்கு இருந்துச்சு, எனக்கு இருந்துச்சுங்க. அப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் இங்கே தான் சிபிடி பண்ணேன். லைக் எல்லாமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் கிளியர் பண்ணிட்டேன். இன்டர்வியூ எல்லாமே ஃபுல்லாக மேம் சார் சப்போர்ட் தான். ஸோ அப்படி தான் இருந்தது. ஸோ இப்போ வந்து நான் குவாலிஃபை சார்ட் எடுக்கணும். இந்த September 25 அட்டெம்ப்டில் குவாலிஃபை பண்ணேன். லைக் ஃபைனல் வரைக்குமே எனக்கு ஃபுல் சப்போர்ட்டு, லைக் ஒரு அப்பா அம்மா மாதிரி மேம் சார் வந்து ஃபுல் சப்போர்ட்டாக இருந்தாங்க. உங்களுக்கு வந்து இந்த சப்ஜெக்டில் எனக்கு இந்த போர்ஷன் புரியல, நான் வந்து உங்ககிட்ட வந்து கேட்கலாமா, இல்லை அதுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் வைப்பாங்களா, எப்படி? லைக் எப்பவுமே பார்த்தீங்கன்னா இவங்க கிளாஸ்லேயே நம்ம கேட்காததுக்கு முன்னாடியே 2 டைம் ரிவைஸ் பண்ணி விட்ருவாங்க. அந்த மாதிரி டவுட் இருந்தால் ஃபஸ்ட்டு நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளே நீங்கள் ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு எங்களுக்குள்ளே நாங்கள் சால்வ் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் என்னன்னா, மேம் சார் எப்போ போனாலும் அவங்க ஓப்பனாக தான் இருப்பாங்க. நீங்கள் நைட்டு மெசேஜ் பண்ணாலும் எடுப்பாங்க, காலையிலனாலும் எடுப்பாங்க. எப்பவுமே டவுட் சால்விங்க்கு பிரச்சனையே இல்லை. நல்லா எங்க இருந்தாலும் சார் இது இந்த எந்த புக் ரெஃபர் பண்றது அப்படின்னு மேம் சார் கிட்ட கேட்பேன். மேம்கிட்ட இது எப்படி படிங்கன்னு சொல்லுவேன். அப்பவே வந்து ரிப்ளை வரும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு டெடிகேட்டடான பீப்புள் இவங்க. இப்போ நீங்கள் முடிச்சிட்டீங்க, எவ்வளோ ஹாப்பியாக இருக்கு. ஸோ அது எப்படி சொல்றது, என்னாலே நம்ப முடியலைங்க. ரிசல்ட் பார்த்தானே எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. முடிச்சிட்டோமா, இத்தனை வருஷம் நான் இது பண்ணது. சிஏ படிக்கணும்னு எப்படி டிசைட் பண்ணீங்க? 12th முடிச்சோடனே கூப்பிட்டு வந்துட்டாங்க. மேம் சார் பார்த்தோம், அட்மிஷன்லாம் போட்டு போயாச்சு. அப்புறம் ரிசல்ட் வந்துச்சு, இங்கே ஜாயின் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு சிஏ 12th நம்மலாம் வந்து அக்கௌண்ட்ஸில் வந்து சென்டம் ஸ்கூல் டாப்பர்ஸாக இருந்திருப்போம். இங்கே வந்து சார் ஃபஸ்ட்டு வச்ச டெஸ்ட்லேயே வந்து 40 வாங்குறப்போ ஐயோ சிஏ டஃப்னு சொன்னாங்க. இந்த மாதிரி 40 எல்லாம் ஃபேஸ் பண்ணதே இல்லை. சார் தான் டாப்பராக இருந்தாலும் சிஏல வந்து அப்படி இருக்க முடியாது. அப்புறம் சார் வந்து நீ அக்கௌண்ட்ஸில் வீக்மா, டெய்லி நீ பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு மெயின் ரீசன் வந்து அக்கௌண்ட்ஸ் தானே அப்படிங்கிற. அப்போ நீங்கள் 12th என்ன படிச்சீங்க? காமர்ஸ் தான். அக்கௌண்ட்ஸ்லாம் சென்டம் பார்த்துட்டு வந்திருப்போம். இங்கே வந்ததும் அந்த கொஞ்சம் வீக்குன்னு சொல்லிட்டு சென்டம் பார்த்துட்டு அந்த ஒரு அசால்ட்னஸ் இருந்துச்சு. ஸோ சார் வந்து டெஸ்ட்டில் வந்து எனக்கு அப்போ வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. 40 ஐயோ நமக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி சூஸ் பண்ணியிருந்துருக்கலாமோன்ற பயம் வந்துடுச்சு. அப்புறம் சார் சொன்னதை சீரியஸாக எடுத்துக்கிட்டேன். கண்டிப்பாக வந்து ஓகே சார் சொன்ன மாதிரி டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணேன். அங்கே வச்ச ஃபவுண்டேஷன் சார் வச்ச டெஸ்ட்டில் 40 வாங்கினா அங்கே மெயின் எக்ஸாமில் வந்து 70+ வாங்கினேன். அது வந்து எனக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட்டு சார் வைக்கிற டெஸ்ட் பேரே வந்து கான்ஃபிடன்ஸ் பிரேக்கிங் டெஸ்ட்டுன்னு தான் சொல்லுவாங்க இங்கே எல்லாருமே. ஸோ சார் வைக்கிற டெஸ்ட்டில் வந்து அந்த பயம் கொண்டு வந்தார் சார். ஸோ அது இருந்தனால தான் வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் கிளியர் பண்ணேன். த்ரூ அவுட் இயர்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும், கோச்சிங் எப்படி இருக்கும்? சாரை பொறுத்தளவு சாரோட கிளாஸ் எல்லாமே கிராஷ் கோர்ஸ் வைப்பார். அது வந்து எப்போவுமே வந்து எக்ஸாமுக்கு முன்னாடி அட்டன் பண்ணிட்டு போனால் அப்படியே போய் அப்படியே எழுதலாம். அதே மாதிரி மேமோட கிளாஸும் நல்லாயிருக்கும். மேம் வந்து இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் எங்கள் குரூப்பில் இருந்த எல்லாருக்குமே தெரியும். ஒருத்தரையும் என்ன பண்ணுறீங்க, என்ன லா படிக்கிற மேமோட சப்ஜெக்ட் லா. ஸோ வந்து லாவில் இவ்வளோ கொஷின்ஸ் எழுதுறீங்களா, ஏன் எழுதலை அப்படிங்கிற மாதிரி இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் இருக்கும். சாரோடது வந்து
சொல்லவே வேண்டாம், எல்லாருமே வந்து கிராஷ் கோர்ஸ் வைப்பாங்க. அந்த கிராஷ் கோர்ஸ் அட்டன் பண்ணிட்டு அப்படியே போய் எழுதணும். அதே மாதிரி இன்டரில் வந்து எங்களுக்கு இந்த இது பார்த்துக்கோங்கம்மா, இந்த கொஷின் பார்த்துக்கோங்கம்மா, இது பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி வந்து வரும். ஸோ அந்த பயம் இருக்கும் எக்ஸாமுக்கு முன்னாடி. அது சார் வந்து ஒரு டைம் சீனியர்ஸ் அட்டன் பண்ணது அதெல்லாம் வச்சு சொல்கிறப்போ ஹாய், உங்கள் பேர்? என் பேர் ஜெயஸ்ரீலக்ஷ்மி. நீங்கள் சிஏ முடிச்சிட்டீங்க? நான் சிஏ கம்ப்ளீட் பண்ணிட்டேன். 24ல் சிஏ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே கோயம்புத்தூரில் வந்துட்டு ஃபாரின் டாக்ஸேஷன்ஸ் வந்து பார்த்துட்ருக்கேன். ஆஸ்திரேலியா அண்ட் யூஎஸ் கண்ட்ரிக்கு பார்த்துட்ருக்கோம் இண்டிவிஜுவலுக்கு. சிஏ படிக்கும் போது உங்களுக்கு அதாவது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், இல்லை சிஏ நம்ம ஏன்டா சிஏ படிக்கணும், வேறு ஏதாவது கோர்ஸ் படிக்கலாம் அப்படின்லாம் தோணியிருக்கும். அந்த நேரத்தில் உங்களுக்கு இருந்த மனநிலை பற்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக தோணியிருக்கும். ஃபஸ்ட்டு வந்து சிஏ படிக்க வரும்போது வந்து எல்லோரும் சொல்லுவாங்க டஃப்னஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு ஓகே டஃப்னஸ் தானே பார்த்துக்கலான்னு வருவோம். ஆனால் வந்து ஒரு ஃபெயிலியர்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு மாதிரி டிப்ரெஸ்டாக ஃபீல் ஆகும். அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாமே எனக்கு போகிற ஹெல்ப் ஆனது நான் வந்து இந்த அகாடமி சூஸ் பண்ண ரீசன் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா மற்ற அகாடமி எல்லாமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டடீஸ்க்கு நான் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஃபுல்லாக வந்து படிக்கணும் அந்த மாதிரி. என் ஃப்ரெண்ட்ஸ் அதர்ஸ் எல்லாருமே வெளி அகாடமிலேருந்து படிச்சிருக்காங்க. ஆனால் சென்னை போய் படித்தவங்க எல்லாருமே எண்ட் ஆஃப் த டே முடியலன்னு சொல்லி திரும்பி வீட்டுக்கு வந்து படிக்க ஆரம்பித்தாங்க. அது என்ன ரீசன்னா ஸ்டடீஸ். சிலருக்கு அந்த மைண்ட் செட் ஓகேவாக இருக்கும். ஆனால் டாப்பர்ஸ் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு படிக்கிறது மட்டும் ஓகேவாக இருக்கும். எனக்கு அந்த மாதிரிலாம் செட் ஆகவே ஆகாது. எனக்கு வந்து என்டர்டெயின்மெண்ட்டும் இருக்கணும், படிக்கவும் செய்யணும். அதுக்கு வந்து எனக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணது ஈஸ்வர் அகாடமி சொல்லுவேன். நீங்கள் இந்த அகாடமியில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க, உங்களோட பர்சனல் ஒப்பீனியன்? நீங்கள் என்ஜாய் பண்ண வேண்டிய டைம் வந்து இதுதான். அதாவது என்ஜாய் இன் த சென்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் என்ஜாய்மெண்ட் இல்லை. படிக்கிறது கொஞ்சம் ரசித்து லயிச்சு அது ஒரு மாதிரி ஹாப்பியாக பண்ணால் நல்லாயிருக்கும். லவ் பண்ணி படிக்கணும். அதனால் படிக்கணும். பட் ஆனால் படிக்கிறதே வேலையை வச்சுக்கூடாது, இல்லை படிக்காமே விட்டுறக்கூடாது. அது ஒரு மாதிரி சிஏ ப்ரொஃபஷன் மாதிரி வச்சுக்கோங்களேன், புரிஞ்சுக்க முடியாத மாதிரி. ஓகே. இல்லை நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் ரொம்ப டஃப்பாக இருந்தது, இந்த சப்ஜெக்டை நீங்கள் இப்படி படித்தா இதை ஈஸியாக கிராக் பண்ணிடலாம்னு சொல்லுவீங்க? எனக்கு தியரி சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் இதுதாங்க, கஷ்டம்தான். அது வந்து நான் என்னோட அட்டம்ஸ் எடுத்ததுக்கு காரணம் அதுதான். அதுக்கு வந்து நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நோட்ஸ் மாதிரி எடுத்து ஹிண்ட்ஸ் மாதிரி வச்சு ஹிண்ட்ஸ் டெவலப் பண்ணி படிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஹிண்ட்ஸ் டெவலப் பண்ணி படிச்சிங்கன்னா உங்களுக்கு அது ரீகேப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், எக்ஸாமில் எக்ஸிபிட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே. இப்போ கஷ்டமான சப்ஜெக்ட் அப்படின்னு நீங்கள் சார்கிட்டயோ இல்லை மேம்கிட்டயோ போய் அதை அட்ரஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு என்னென்ன மாதிரி சொல்லுவாங்க, என்னென்ன டிப்ஸ் கொடுப்பாங்க, இதை இப்படி ஃபாலோ பண்ண அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அவங்க வந்து அது சொல்லுவாங்க. இவங்க வந்து ஒரு 3-5 வெரைட்டி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி நீ ப்ரெசென்ட் பண்ணலாம், இந்த மாதிரி நீ ப்ரிப்பேர் பண்ணலாம். அது வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து தியரினா ரொம்ப பிடிக்கும், ஒரு ஸ்டூடெண்ட்க்கு வந்து அது நாலேஜ் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் பிடிக்கும், ஒருத்தங்களுக்கு வந்து ரெண்டும் மிக்ஸ்டாக இருக்க மாதிரி பிடிக்கும். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி வெரைட்டிஸ் இருக்குது, நீ இது 3மே ட்ரையல் பண்ணிப்பார், எது உனக்கு செட் ஆகுதோ அதை ஃபோக்கஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து மல்டிபிள் வேஸ் வச்சுருப்பாங்க, அது யாருக்கு எப்படி சூட் ஆகுதோ அந்த மாதிரி பிளான் பண்ணிக்குவாங்க. ஓகே. ஈஸ்வர் அகாடமியில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? படிக்கிறது ஜஸ்ட் சிஏ ப்ரொஃபஷன், அந்த சிஏங்கிற 2 டைட்டில் லெட்டர்ஸ்க்காக படிக்க வேண்டாம். நாலேஜ் கெயின் பண்ணிக்க படிங்க. ஏன்னா எம்ப்ளாய்மெண்ட் போனாலும் சரி, ப்ராக்டிஸ் போனாலும் சரி, நம்ம படிச்சுட்டே இருக்க தான் போகிறோம். ஏன்னா அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கும், நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருக்கோம். இது நாலேஜ் மாதிரி கெயின் பண்ணால் தான் நம்ம வந்து சர்வைவ் ஆக முடியும். சஸ்டெயின் ஆகிறதுக்கு நாலேஜ் கெயின் பண்ணிக்கணும். ஈஸ்வர் அகாடமியோட கிளாஸ் ரூம் வாசலில் தான் இருக்கும். நம்ம சர்ப்ரைஸாக இப்போ போய் கிளாஸ் ரூமில் பசங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாமா? வாங்க. ஹாய், உங்கள் பேர்? கோகுலப்பிரியா. சரி, என்ன சப்ஜெக்ட் இப்போ போயிட்டுருக்கு? அக்கௌண்ட்ஸ் போயிட்டுருக்கு. உங்களுக்கு ஈஸ்வர் அகாடமியை பற்றி எப்படி தெரியும்? நான் இங்கே பொள்ளாச்சி தான். ஸோ நிறையா பேர் சொல்லியிருக்காங்க ஈஸ்வர் அகாடமி நல்லா பண்ணுறாங்க, ரிசல்ட் கிடைக்குது அப்படின்னு சொல்லி. நானும் யூடியூப் சேனல் வந்து நிறையா பார்த்துருக்கேன். மேம் ஓடுது, மேம் பேசுறது எல்லாமே யூடியூப் சேனல் பார்த்து நிறையா பார்த்துருக்கேன். மேம் ஓடுது எல்லாமே ஓகே, நம்ம போய் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணேன். ஓகே. இங்கே எப்படி உங்களுக்கு இப்போ கோர்ஸ்லாம் எப்படி எடுக்கிறாங்க, டீச்சிங் எப்படி போயிட்டுருக்கு? டீச்சிங் எல்லாமே சூப்பராக பண்ணுறாங்க. எனக்கு வந்து இங்கே ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சிஏ கிளியர் பண்ணுவேனான்ட்டு ஒரு டவுட் இருந்துச்சு, பிகாஸ் வேஸ்ட்டு சிலபஸ் எல்லாமே. ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் வந்து ஓகே நம்மளால் முடியும்ட்டு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. அந்த கான்ஃபிடென்ஸை கொடுத்துருக்காங்க? கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க மேம் சார் 2 பேருமே. ஓகே. இப்போ நீங்கள் வந்து ஃபண்டமெண்டல் எழுத போகிறீங்களா இல்லை இன்டர் எழுத போகிறேன். நம்ம இவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கோம், அந்த நேரத்துலேயும் ஒருத்தவங்க ரொம்ப சின்சியராக படிச்சுட்டு இருக்காங்க. வணக்கம், உங்கள் பேர் என்ன? காயத்ரி. ஓகே. அக்கௌண்ட் சப்ஜெக்ட் தான் போயிட்டு இருக்கு. நீங்கள் இங்கே வந்து ஹாஸ்டலில் இருக்கீங்களா இல்லை நீங்கள் வீட்டிலேருந்து? இல்லை, ஹாஸ்டல். நான் கடலூர், அதனால ஹாஸ்டல் இங்கே ஸ்டே பண்ணியிருக்கேன். ஓகே. கடலூர்லேருந்து வந்திருக்கீங்க. இங்கே ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிலாம் எப்படி இருக்குது? ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி தான் நல்லா தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் இங்கே ஃபுட் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் எல்லாமே வந்துட்டு ஹெல்தி ஃபுட் தராங்க. ஆமாம். நீங்கள் செப்டம்பரில் கிளியர் பண்ணதா சொன்னாங்க. உங்கள் பேர் என்ன? நீங்கள் செப்டம்பரில் எப்படி கிளியர் பண்ணீங்க? என் பேர் சிவபாரதி. நாங்கள் வந்து இங்கே வந்து ஸ்ரீ ஈஸ்வர் அகாடமியில் ஜான்வரி எக்ஸாமுக்காக ஜாயின் பண்ணேன். இவங்க வந்து கோச்சிங்லாம் நல்லா பண்ணிகிட்டு இருந்தாங்க, எக்ஸாம்ஸில் நிறையா வச்சுட்டு இருந்தாங்க.
அவங்க கொடுத்த எக்ஸாம்ஸ்னால நல்லா ஓரளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். செப்டம்பர்லேயே ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பண்ணேன், பாஸ் பண்ணிட்டேன். ஓகே, ட்ரை பண்ணி பார்க்கலாம் தான் பண்ணீங்க, அந்த அட்டம்ப்ட்லேயே கிளியர். ஆமாம். ஓகே, சூப்பர் சூப்பர், தேங்க்யூ. தேங்க்யூ. இப்போ அடுத்ததாக ஒருத்தவங்க இருக்காங்க. ஹாய், உங்கள் பேர்? நிதிஷ்யா. நீங்கள் வந்து இப்போ இன்டர்ன் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? இல்லை, குரூப் 1 முடிச்சுட்டு குரூப் 2 ஜாயின் பண்ணியிருக்கேன். ஓ, அப்போ இன்டர்ன் கிளியர் பண்ணிட்டீங்க? குரூப் 1 முடிச்சிருக்கேன். ஓ, ஓகே, சூப்பர் சூப்பர். 24 வந்து கிளாஸ் ஆரம்பிக்கிறாங்க, சரி முன்னாடி வந்துடலாமேன்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கேன். ஓ, குரூப் 1 எந்த சப்ஜெக்ட் ரொம்ப டஃப்பாக இருந்தது? இவங்களோட கோச்சிங் எப்படி இருந்தது குரூப் 1? இல்லை, கோச்சிங் சொல்லவே வேணாம். மேம் வந்து இப்படி ரியல் லைஃப் சொல்லுவாங்க, நம்ம மேம் டேக்ஸ் எடுப்பாங்க, அப்படி ரியல் லைஃப் வச்சு சொல்லுவாங்க. சார் வந்துட்டு நிறைய பாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர் கிளாஸ்லேயே அப்படி போடுவாங்க. ஸோ நமக்கு ஈஸியாக தான் இருக்கும், டஃப்ன்ட்டு இது சொல்கிறதுக்கு இல்லை. ஃபைனலி இங்கே ஈஸ்வர் அகாடமியோட ஃபவுண்டர் பேசும்போதும் சரி, ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக் கேட்கும் போதும் சரி, எல்லாருமே சொன்னது ஒன்று தான். அதாவது சிஏன்றது கஷ்டமே கிடையாது, ரொம்ப ரொம்ப ஈஸின்றது. கஷ்டமான ஒரு சப்ஜெக்டை ரொம்ப ஈஸியாக ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்குறாங்க ஈஸ்வர் அகாடமி. இதை விட வேறு என்னங்க வேணும்?